ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா, பூரி கிழங்கு தாங்க செஞ்சுருக்கேன். பூரி கிழங்கு கூட உருளைக்கிழங்கு கூட பச்சை பட்டாணி கொஞ்சம் லைட்டாக போட்டு செஞ்சுருக்கேன். பச்சை பட்டாணி சீசன் கிடைக்கிறதுனால பச்சை பட்டாணி யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக வாங்க. இந்த பூரி கிழங்கோட கூட தயிர், சர்க்கரை, லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அதுவும் கூட சேர்த்து வச்சு செஞ்சு சாப்பிடுவாங்க. பூரி கிழங்குக்கு மிளகாய்த்தூள் போடாத வெறும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பூரி மாவு பிசையும்போது நல்லா கெட்டியாக பிசைங்க. தலைன்னு பிசைஞ்சிட்டிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக இழுக்க ஆரம்பிச்சிடும். பூரியும் புஷ்ஷுன்னு வராது உங்களுக்கு. அதனால் இந்த மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பூரியும் நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஓரளவுக்கு திக்காக போடுங்க, ரொம்ப மெலிசாக போடாதுங்க, நல்லா புஷ்ஷுன்னு வரும். சூப்பராக இருக்குது சமையலுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரி கிழங்கு தான் செஞ்சுருக்கோம். இது கூட தயிரும் சர்க்கரையும் வச்சு தயிரும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக உப்பு போட்டு மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பூரி கிழங்கோட கூட தயிர் சர்க்கரை போட்டு வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணலைன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சக்தி சமையலை ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வேறு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. இது மாதிரி எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்து பார்த்திங்களா. உங்களுக்கு இதே சோளாப்பூரி மாதிரி வரணும், நல்லா டைட்டாக இருக்கணும், கொஞ்சம் ரவை போடுங்க. ஒயிட் ரவை போடுங்க, ப்ரௌன் ரவை போடாதீங்க, ஒயிட் ரவையை போடுங்க. ஒயிட் ரவை போட்டு மாவு நல்லா பிசைஞ்சு கோதுமை மாவுலேயே ஒயிட் ரவை போட்டு பிசைஞ்சிங்கன்னா சோளாப்பூரி மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். அது எப்படி பிசையணுன்றது இன்னொரு நாளைக்கு நான் வீடியோவில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். அது கூட அது கொஞ்சம் நேரம் அந்த புஷ்ஷுன்னு இருக்குது, கொஞ்சம் நேரம் அடங்கவே அடங்காது, அப்படியே இருக்கும். இன்னும் ஒரு 2-3 செகண்டுக்கு அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காற்று வெளியே போகும். அதுக்கும் புஷ்ஷுன்னு இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. அதுவும் செஞ்சு போடுங்க. கோதுமை மாவுலேயே கொஞ்சம் லைட்டாக 1 ஸ்பூன் ரவை போட்டு பிசைஞ்சிடுங்க. மாவோட கூட சர்க்கரை கொஞ்சமாக போடுங்க, போதும். சோட்டை மாவுலாம் போடாதீங்க. இது கடைசியாக மாவு இருந்ததுனால கொஞ்சம் சின்னதாக அது மாதிரி போட்டாங்க. சூப்பராக வந்துருக்கு. இதுவும்